கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பழனி அப்படின்ற படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க காஜல் அகர்வால். அதை தொடர்ந்து நிறைய முக்கியமான படங்களையும் நடிச்சு ஹிட்டும் கொடுத்துருக்காங்க. தெலுங்குல இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பேரே இருக்கு. மகதீரா அப்படின்ற படத்தின் மூலியமா மொத்த இந்தியாவையும் தாம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. நடிப்புல அசாத்திய திறமை காமிச்சிருக்காங்க காஜல் அகர்வால். இவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய பாட்டி கிட்ட தான் வாழ்ந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா அவங்களுடைய பாட்டி வயசு முதிர்ச்சியின் காரணமா இறந்துட்டாங்க. அவங்களுடைய மறைவு தனக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஜல் அகர்வால். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உங்களுடைய பண்பும் அன்பும் என்கிட்ட நிறையவே இருக்கு. உங்களுடைய கேரக்டர் மாதிரி நானும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கிட்டமே அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் ரொம்பவே கடவுள் பக்தி மிகுந்தவங்க. இப்ப ரீசெண்டா ஈசா கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்த போட்டோஸ் எல்லாம் கூட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருந்தாங்க. தன்னுடைய பாட்டி மறைஞ்சதுக்கு அப்புறம் காஜல் அகர்வால் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்ணீர் தாரதாரியா விட்டு அழுதுருக்காங்க. இந்த செய்தி கேட்டு தமிழ் திரையுலகினரும் தெலுங்கு திரையுலகினரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல காஜலுடைய ஃபேன்ஸும் ஃபாலோயர்ஸும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, தமிழ் திரையுலகில் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய அசாத்திய திறமையினால தன்னுடைய நடிப்பை நிலைநாட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில டைபிஸ்ட் கோபு பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து தன்னுடைய காமெடிக்குன்னு தனித்துவம் காமிச்சிருக்கிறாரு. நகைச்சுவை நடிகர் நாகேஷுக்கு தமிழ் சினிமால நடிக்கிறதுக்கு வழிகாட்டியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோ ராமசாமி, ஒய்ஜி மகேந்திரன் இவங்களுடைய நாடகங்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு சொல்லிட்டு 3 தலைமுறையும் பார்த்தவர் டைபிஸ்ட் கோபு. வயசு முதிர்ச்சியின் காரணமா சினிமால இருந்து விலகி இருந்தாரு. அப்போ தனக்கு போதிய அளவு வருமானம் இல்லாத காரணத்தினால அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. தமிழ் திரையுலக சேர்ந்த நிறைய பேர் அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நடிகர் சங்கத்துல இருந்து அவருக்கு காசும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா உடம்பு முடியாம SRM மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா மருத்துவர்கள் எவ்வளவோ சிகிச்சை கொடுத்தும் அவரை காப்பாற்ற முடியாத காரணத்தினால அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய இழப்பும் தமிழ் சினிமாக்கு ஒரு பேரிழப்பாவே கருதப்படுது. இதை பத்தி தமிழக முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பழம்பெரும் நாடக மற்றும் திரைப்பட நடிகரான டைபிஸ்ட் கோபு உடல்நல குறைவால காரணமாயிட்டாரு. எல்லார்கிட்டமே அன்பா பழகக்கூடியவர். திரைத்துறையில தனக்குன்னு தனி முத்திரை பதித்தவர். அவருடைய மறைவு தமிழ் திரையுலகுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். டைபிஸ்ட் கோபுவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி சேரணும்னு சொல்லிட்டு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. காஜலோடைய பாட்டியும் லெஜெண்டரி காமெடியனான டைபிஸ்ட் கோபுவும் மறைஞ்சிட்டாங்க. இவங்களுடைய இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப பேரிழப்பா கருதப்படுது. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.